ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் நீண்டு நெடுங்க விடந்த மரங்கள் எல்லாம் இருந்துச்சாம். அங்கே நிறைய செடிகளும் இருந்துச்சாம், அருவி இருந்துச்சாம், ஆறு இருந்துச்சாம், பறவைகள் இருந்துச்சாம், விலங்குகள் இருந்துச்சாம். அந்த காட்டுக்கு ஒரு புதுசாக கொக்கு வந்துச்சான். அந்த கொக்கு எல்லார் கூடயும் நண்பர்களாக இருக்க முயற்சி செஞ்சிச்சான். அப்போ ஒரு நயவஞ்சக நரி அந்த கொக்கை தன்னோட வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுச்சான். அந்த கொக்கும் நரியோட பேச்சை கேட்டு அவங்க வீட்டுக்கு சாப்பிட போச்சான். அப்போ என்ன பண்ணுச்சான், அந்த நரி ஒரு பவுல் நிறைய பழரசம் ஊற்றி அந்த கொக்கை குடிக்க சொல்லிச்சான். ஆனால் கொக்கோட வாய் நீளமாக இருந்ததுனால கொக்கால் அதை குடிக்க முடியலையாம். அதை நினச்சி அந்த கொக்கு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். அதுக்கப்புறமா அந்த கொக்கு இந்த நயவஞ்சக நரிக்கு எப்படியாவது ஒரு பாடம் புகட்டணும்னு சொல்லி தன்னோட மனசில் நினச்சிச்சான். அது ஒரு ஐடியா பண்ணி அந்த நரியையும் தன்னோட வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுச்சான். அப்போது அந்த நரி கொக்கோட வீட்டுக்கு சாப்பிட போச்சான். அப்போ என்ன பண்ணுச்சான், ஒரு பெரிய நீளமான டம்ளரில் பழரசத்தை ஊற்றி சாப்பிட சொல்லிச்சான். அப்போது அந்த நரியால் அதை சாப்பிட முடியலையா. அதுக்கப்புறமா அந்த கொக்கு ஒரு பவுல் கொடுத்து அதில் ஊற்றி அந்த நரியை சாப்பிட சொல்லிச்சான். அதுக்கப்புறமா தான் நரி தன்னுடைய செயலை தப்புன்றதை உணர்ந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த கொக்கு கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான். அதுக்கப்புறமா எனக்கு உண்மையில் ரொம்ப கோபம் வந்துச்சு நண்பா, ஆனால் கோபம் நம்ம படக்கூடாது, நம்ம நல்லதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதனால தான் நான் உன்னை இன்வைட் பண்ணி உனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லித்தர முயற்சி செஞ்சேன். நீ இனிமேல் யாருக்கும் இந்த செயலை செய்யாதன்னு சொல்லிச்சான். நம்ம எல்லாருக்குமே சில நேரங்களில் கோபம் வரதான் செய்யும். ஆனால் நம்மளோட கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, ஆறுவது சினம். நம்மளோட கோபத்தை நம்ம அடக்கணும், கோபப்படக்கூடாது.